உடலினை உறுதி செய். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு அருமையான விஷயம். இத செய்றதுக்கு யோகா ஒரு சூப்பரான வழி. வாங்க இன்னைக்கு யோகா உலகத்துக்குள்ள நம்ம முதலடிய எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். யோகா ஒரு கடினமான உடற்பயிற்சியா? இந்த கேள்விக்கு நம்மள பலரோட பதில் ஆமான்னு தான் இருக்கும். உடம்ப வில்லா வளைச்சு கஷ்டப்பட்டு சேர ஏதோ ஒண்ணுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? இல்லவே இல்ல. அது ஒரு சின்ன தப்பான புரிதல் அவ்வளவுதான். அப்போ யோகானா நிஜத்துல என்ன? அது வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம உடல், நம்ம மனசு, அப்புறம் நம்ம ஆன்மா, இது மூணையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு ஆழமான அறிவியல். சரி, யோகாவோட உண்மையான அர்த்தம் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பயிற்சிக்கு தயாராகணும். அதாவது நம்ம மனசையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்தணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தயாரிப்பு தேவையில்லையா? அதே மாதிரி தான் யோகாவுக்கும். வாங்க எப்படி ரெடி ஆகுறதுன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிள். முதல்ல மெதுவா உங்க கண்களை மூடிக்கோங்க. அப்புறம் உங்க கைகள்ல சின்முத்ரா, அதாவது உங்க ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் ஒன்னா சேரணும். பாத்தீங்களா? அவ்வளோதான். இப்போ வேற எதை பத்தியும் யோசிக்காம ஒரு 10 நிமிஷம் உங்க மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் மட்டும் கவனிங்க. இது உங்க மனச எக்தம் அமைதிப்படுத்தி அடுத்த கட்ட பயிற்சிக்கே சூப்பரா தயார்படுத்தும். ஓகே, இப்ப நம்ம மனசு நல்ல அமைதியா ரெடியா இருக்கு. அடுத்து நாம உடலை உறுதி செய்யறதுக்கான 3 அடிப்படை ஆசனங்களை பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் தான். பயப்படவே வேணாம், யார் வேணாலும் செய்யலாம். நாம முதல்ல பார்க்க போற ஆசனம் தடாசனம். யோகாவில் இருக்கிற எல்லா ஆசனங்களுக்கும் இதுதாங்க பேஸ்மெண்ட். ஒரு பில்டிங்குக்கு அஸ்திவாரம் எவ்ளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம். பாருங்க, இந்த போஸ மவுண்டன் போஸ்னு கூட சொல்வாங்க. ஏன்னா இது நம்ம உடலை ஒரு மலை மாதிரி நல்லா உறுதியா ஸ்டெடியா நிக்க வைக்கும். நம்ம பாடி போஸ்டரை சரி பண்றதுக்கு இது ஒரு அருமையான ஆசனம். சரி, இதை எப்படி செய்யறது? முதல்ல மெதுமா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே உங்க 2 கைகளையும் சைட்ல இருந்து அப்படியே தலைக்கு மேல தூக்குங்க. இப்ப விரல்களை ஒன்னா கோர்த்து உள்ளங்கைய அப்படியே மேல் நோக்கி திருப்புங்க. ஓகே, இப்ப மெதுவா உங்க குதிக்கால தூக்கி கால் விரல்கள்ல பேலன்ஸ் பண்ணி நில்லுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த சிம்பிளான ஒரு ஆசனத்துல எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? உங்க மூட்டுகள், தொடை, வயிற்று தசைகள்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். நாள் பூரா கூன் போடாம நிமிர்ந்து உட்காரலாம். உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அதோட உடம்புல பிளட் சர்க்குலேஷன் கூட நல்ல சீராகும். சரி, நம்ம லிஸ்ட்ல அடுத்தது பாதஹஸ்தாசனம். இது முன்னோக்கி குனிஞ்சு செய்யற ஒரு ஆசனம். நாள் முழுக்க சேர்லே உட்காந்து வேலை பாக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா இந்த ஆசனம் நம்ம உடம்புக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியும் மனசுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும். இத ஹேண்ட் டு ஃபுட் போஸ்னும் சொல்லுவாங்க. இதை எப்படி பண்றதுன்னா, முதல்ல மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகளை நேரா மேல தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்புல அந்த முன்னோக்கி குனியுங்க. முக்கியமா முட்டிய மடக்கக்கூடாது. உங்க கைகளால தரைய தொட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே இருங்க. அப்புறம் திரும்பவும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மெதுவா மேல வாங்க. இந்த ஆசனத்தோட பலன்களை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. உங்க முதுகு தண்டுவடத்துல இருக்கிற இறுக்கத்தெல்லாம் தளர்த்தி விடும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போறதால நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதோட தொப்பைய குறைக்கவும் இது சூப்பரா உதவும். நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் வஜ்ராசனம். இது உட்கார்ந்து செய்யற ஒரு ரொம்ப சிம்பிளான ஆசனம் தான். ஆனா இதோட பலன்கள் உண்மையிலே சூப்பர். இத டைமண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வைரம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல். இத செய்யறது ரொம்ப ஈஸி. முதல்ல தரையில கால்களை நீட்டி உட்காருங்க. அப்புறம் உங்க இடது காலை மடிச்சு, அதுக்கப்புறம் வலது காலையும் மடிச்சு உங்க குதிக்கால் மேல உட்காருங்க. 2 கைகளையும் உங்க தொட மேல வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, யோகாசனங்கள்லயே சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இதுதாங்க. ஏன்னா இது வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாக உதவும். அதோட நம்ம இடுப்பு பகுதி தசைகளையும் நல்லா வலுப்படுத்தும். சூப்பர். 3 முக்கியமான ஆசனங்களை கத்துக்கிட்டோம். இப்போ இந்த பயிற்சியை எப்படி சரியா முடிக்கிறது, அப்புறம் இதை தொடர்ந்து செய்யும்போது என்னென்ன விதிகளை நாம ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். பயிற்சியை முடிக்கிறதுக்கு ஓம் மந்திரம் ஒரு சிறந்த வழி. இந்த ஆ ஊ என்கிற ஒலி பயிற்சிக்கு பிறகு நம்ம உடலையும் மனசையும் ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு கொண்டு போகும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதுல 3 ஒலி இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஆன்னு சொல்லும்போது அந்த வைப்ரேஷனை உங்க அடி வயித்துல ஃபீல் பண்ணுங்க.
ஊன்னு சொல்லும்போது அந்த அதிர்வு அப்படியே உங்க மார்பு பகுதிக்கு வரும். கடைசியா ம்னு சொல்லும்போது உங்க தொண்டையில அந்த அதிர்வை நீங்க உணர முடியும். இந்த ஒலி அதிர்வுகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம உதரவிதானத்தோட இயக்கத்தை சரி பண்ணுது. இதனால நுரையீரலோட மூல முடுக்குக்கெல்லாம் ஆக்சிஜன் போய் சேருது. இதோட ரிசல்ட் என்ன? உங்க உடம்பும் மனசும் ஒரு கம்ப்ளீட் அமைதி நிலைக்கு போயிடும். கடைசியா சில முக்கியமான விதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகாவை எப்பவுமே வெறும் வயித்துல தான் செய்யணும். டைம் இருந்தா ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணலாம். முக்கியமா குழந்தைக்காக பிளான் பண்றவங்களுக்கு இந்த பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த சிம்பிளான பயிற்சிகளை வச்சு உங்க உடலையும் மனசையும் உறுதி செய்ய நீங்க ரெடியா? யோகாங்கிறது ஒரு அற்புதமான பயணம். அந்த பயணத்துக்கான முதல் அடிய இன்னிக்கே இப்போதே நம்பிக்கையோட எடுத்து வைங்க. வாழ்த்துக்கள்.